பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த நாளில் கர்த்தர் சோத்திரம் நமக்கு தேவன் தந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் சோத்திரம் ஒரு சத்தியத்தை தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் விரும்பும் உத்தம வாழ்க்கை. ஹல்லேலூயா. கர்த்தர் பாருங்கள், வேதத்தில் வாசிக்கிறோம், பழைய ஏற்பாடு காலத்து பரிசுத்தவான்கள் முதற்கொண்டு புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் யாவருக்கும், ஊழியர்களோ விசுவாசிகள் எல்லாரும் உத்தமமான வாழ்க்கை வாழ்வது ஆண்டவருக்கு பிரியம். ஹல்லேலூயா. விசேஷமாக கர்த்தர் உண்மை உத்தமமான ஜனத்தை அவருடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, அதை குறித்த விரிவாக சில காரியங்களை நாம் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா நல்லா கவனிக்கணும். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம். பாருங்கள், நோவாவின் காலம் எப்படிப்பட்ட காலம் தெரியுங்களா? கர்த்தர் சோத்திரம் டாட்டும். எல்லா ஜனங்களும் தங்களை கெடுத்து கொண்டிருந்த காலம். சோத்திரம். பூமி சீர்கெட்டதாக இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. பூமி சீர்கெட்டதாக இருந்ததுன்னு சொன்னால் பூமியில் உள்ள ஜனங்கள் சீர்கெட்டவர்களாக இருந்தார்கள். அக்கிரமம் மிகுதியாகி கொண்டே இருந்தது. தேவன் பார்த்து சோத்திரம் அந்த நாளில் அந்த முழு உலகத்தையும் அழிக்கும்படியாக அவர் சோத்திரம் அவர் தீர்மானித்தார். ஹல்லேலூயா. ஆனாலும் கூட சோத்திரம் வேதம் சொல்கிறது, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கிருபையில் தேவன் சோத்திரம் அந்த குடும்பத்தை கண்ணோக்கி பார்த்தார். குறிப்பாக அந்த குடும்பம், நோவாவின் குடும்பமானது, நோவா தேவனுக்கு பயந்து ஜீவித்த ஒரு தேவனுடைய மனிதன். கர்த்தர் அவர் நீதிமானாக இருந்தார், மட்டுமல்ல உத்தமனுமாய் இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. மூன்றாவதாக சொல்லும்போது அவர் கர்த்தரோட என்ன செஞ்சாரா? தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார். இன்றைக்கி அந்த அனுபவம் நமக்கு வேண்டும். நீதிமான்களாக இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்த எல்லாருமே நீதிமான்கள் தான், நல்லது. ஆனால் தேவன் அதோடு கூட நாம் அப்படி சோத்திரம் இருந்து விடக்கூடாது. அதுக்கு மேலான ஒரு நல்ல சோத்திரம் ஆவிக்குரிய நிலையை அடையணும். அது என்னன்னா உத்தமமான வாழ்க்கை. அல்லேலூயா. உத்தமமான ஜனமாய் நம்ம வாழணும். சோத்திரம். சரி, அந்த உத்தமமான வாழ்க்கை வாழ்வதற்கு வேதம் சொல்கிற ஆலோசனை என்ன என்பதெல்லாம் நாம் பார்க்க போகிறோம் இந்த நாளில். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அதோடு கூட அந்த உத்தமமாய் வாழ்கிறவர்கள் தான் தேவனோடு கூட சஞ்சரித்து சோத்திரம் தேவ சித்தம் செய்ய முடியும் என்று பார்க்கிறோம். சரி, இந்த நாளில் கர்த்தர் சோத்திரம் பாருங்கள். ஆபிரகாமை குறித்து சொல்லும்போது அவர் ஆண்டவராகிய கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டு கல்தேர் தேசத்திலிருந்து, ஊர் என்கிற கல்தேர் தேசத்திலிருந்து அவர் அழைத்து கொண்டு வரப்பட்டார். அது இன்றைக்கி இருக்கிற ஈராக் தேசம். அங்கிருந்து சோத்திரம் அவர் வாக்குத்தத்தம் பண்ணி, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினது கானான் தேசத்துக்கு விசுவாசத்தோடு புறப்பட்டு வந்தார். நீ உன் என்ன சொன்னார்? உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பன் வீட்டையும் புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்று அழைத்த போது கீழ்ப்படிந்து வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அதோடு கூட அவருக்கென்று சோத்திரம் வாக்குத்தத்த சந்ததி இல்லாதிருந்த வேளையில் ஜெபித்த போது ஆண்டவர் சொன்னார், உனக்கு சாரால் மூலமாகவே ஒரு வாக்குத்தத்த சந்ததியாகிய ஈசாக்கை தருவேன் என்று வாக்கு பண்ணியிருந்தார். ஹல்லேலூயா. அப்பொழுது வேதம் சொல்கிறது, கர்த்தர் சொன்னதை ஆபிரகாம் விசுவாசித்தார். அதை கர்த்தர் அவருக்கு நீதியாக எண்ணினார். ஹல்லேலூயா. அப்போ ஒன்று கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற தேவனுடைய மனுஷன் ஆபிரகாம். ரெண்டாவது அவரை விசுவாசிக்கிறவர். அது மட்டும் போதாது, கர்த்தர் அவரிடத்தில் எதிர்பார்த்தது உத்தமமான வாழ்க்கை. ஹல்லேலூயா. அப்படியாக சோத்திர இந்த விசுவாசத்தில் கீழ்ப்பிடிதில் அவர் இருந்தாலும் கூட சோத்திரம் 13 வருஷம் அவர் உத்தமமான வாழ்க்கை வாழவில்லை ஆபிரகாம். கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும். இப்பொழுது ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தையும் ஆதியாகமம் 17:1 வாசித்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயம் புரியும். வாசிக்கலாம். ஆகார் கல்யாணம் பண்ண பிற்பாடு தான் அவருடைய ஜீவியத்தில், இஸ்மேல் பிறந்த பிற்பாடு தான் அவருடைய வாழ்க்கையில் ஒரு தடுமாற்றம் வந்தது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் சோத்திரம் தேவனோடு கூட எப்படி இல்லை, அவர் உத்தமமான நெருங்கி தேவன் எதிர்பார்த்த விதமான ஒரு வாழ்க்கை இல்லாமல் இருந்தது. தேவன் எதிர்பார்க்க அந்த உத்தம வாழ்க்கை
சோத்திரம் ஆபிரகாம்கிட்ட இல்லை என்பதை உணர்த்தும்படியாக கர்த்தர் அழைத்து அவர் ஆபிரகாம்கிட்ட சொன்னார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு என்ன எப்படி இருக்கணும், உத்தமமாக இருக்கணும்னு சொன்னார். சரி, அந்த 16 கடைசி வசனத்தையும் 17:1 வாசிக்கலாம். ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்ற போது பாருங்க 86 வயது உடையவராக இருந்தார் ஆகிராம். சோத்திரம். அடுத்து வாசிக்கலாம். அடுத்து பாருங்க சோத்திரம். எத்தனை வருஷம் வித்தியாசம் வருது பாருங்க. 13 வருஷம் கேப் ஆகி போச்சு. 13 வருஷம் ஆபிரகாம் யாரை விட இல்லை, தேவனோடு நெருங்கி இல்லை, இன்னும் சொல்ல போனால் உத்தமமான வாழ்க்கை வாழலை. சோத்திரம். அப்போ தேவன் அவரை சரி பண்ண விரும்புகிறார், உத்தமமான வாழ்க்கைக்குள்ளாக வாழ அவரை திருப்ப விரும்புகிறார். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாக என்ன சொல்கிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு என்னை உங்களை பார்த்து சொல்கிறார், என் ஜனங்களே, என்னுடைய பிள்ளைகளே, ஊழியர் குடும்பமே, விசுவாசிகள் குடும்பமே, நீங்கள் ஒவ்வொருவரும் எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமர்களாயிருங்கள். அல்லேலூயா. சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அதே நான் இது குறித்து என் வழக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். அப்போ சோத்திரம். அப்போ பிற்பாடு பார்த்திங்கன்னா அதிலிருந்து அவர் உத்தமமான வாழ்க்கை வாழ ஆபிரகாம் சோத்திரம் அவர் அர்ப்பணித்தார். அதன் நிமித்தமாக அநேக ஆசீர்வாதங்களை வாக்குத்தத்தங்களை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டு அவர் ஆசீர்வதிக்கப்பட்டதை பார்க்கிறோம். நமக்கு வேதத்தில் யோபு புஸ்தகத்தில் வாசிக்கும் போது கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். யோபு 1:1 யோபு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலையும் நம்ம வாசிக்கும் போது ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். ஊத்ஸ் தேசத்தில் யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமாய் இருந்தான். ஹல்லேலூயா. இந்த யோபு குறித்து சொல்லும் போது முதல் வருகிற வார்த்தை என்னது, உத்தமன். ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமாக சோத்திர வாழ்ந்த ஒரு தேவனுடைய மனுஷன், உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர். அதோடு கூட என்ன இருந்தது, உத்தமமாக இருந்தார், சன்மார்க்கனமாய் வாழ்ந்தார், தேவனுக்கு பயந்து வாழ்ந்தார், பொல்லாப்புக்கு விலகுறவராய் அவர் வாழ்ந்து சாட்சி உள்ளவராய் இருந்தார் என்று பார்க்கிறோம். அப்போ உத்தமமாய் வாழ்ந்த ஒரு சிலர் குறித்து வேகமாக நம்ம பார்த்துட்டு, உத்தமம் என்பது எது உத்தமமான வாழ்க்கை என்பதை நாம் பார்க்க போகிறோம். சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். யோசுவா புஸ்தகம் நம்ம வாசித்த 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. என்னோட கூட வந்த சகோதரர் என்ன பண்ணாங்க, சோத்திரம் கரையை பண்ணினார்கள். இந்த சம்பவத்தை சொல்கிறேன். என் தேவனாய் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன் என்று சொல்லி காலேப் சொல்கிறார். காலேப்பும் நமக்கு தெரியும், யோசுவாவும் தான் அனுப்பப்பட்ட சோத்திரம் கானான் தேசத்தில் போய் வேவு பார்த்து அந்த தேசம் எப்படிப்பட்டது என்பதை அறிந்து வரும்படியாக ஒரு கோத்திரத்துக்கு ஒரு தலைவனை அனுப்பினார் மோசே. அப்போ 10 பேர் என்ன சொன்னாங்க, துர்ச்செய்தியை சொன்னாங்க. அந்த தேசத்தில் போய் நம்ம என்ன பண்ண முடியாது, ஆமாம் வாழ முடியாது, அந்த தேசத்தில் எல்லா ஆட்களும் பயங்கரமான ஆட்களாக இருக்கிறாங்க, சோத்திரம் நாம் அவர்களுக்கு முன்பாக நிற்க முடியாது, ஆகவே நாம் என்ன அங்கே போக வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கர்த்தர் ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணி நீங்கள் போங்க, அந்த தேசத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டாரு கர்த்தர். சோத்திரம். அப்போ அந்த சூழ்நிலை அப்போ அங்கே இருக்கிறதான சோத்திரம் காரியங்களை பார்த்தாங்களே தவிர கர்த்தரை பார்க்கல, அவங்க விசுவாசிக்கலை. ஆனால் கடைசி வரைக்கும் தேவனுடைய வாக்குத்தத்தை விசுவாசித்த யோசுவாவும் காலேப்பும் சோதரம் தேவனுடைய கர்த்தர் சோதரம் தேவன் தம்மோடு கூட இருப்பதை அறிந்து தேவ ஜனங்களோடு கூட இருந்து அவர்களை கொண்டு போய் சேர்ப்பார் என்ற அந்த உறுதியான அசைக்க முடியாத அந்த விசுவாசம் உடையவர்களாக இருந்தபடினாலே நாம் கர்த்தருக்கு சித்தமானால் நாமை அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துக்கு கர்த்தர் கொண்டு போய் நிச்சயம் சேர்ப்பார் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. மற்றவர்களும் நம்ம போய் அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாது என்றெல்லாம் அவிசுவாசமான வார்த்தைகளை சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தர் இங்கே சொல்றாரு, ஆனால் என்னோடு வந்த என் சகோதர ஜனத்தின் இறுதி கரைய பண்ணினார்கள், நானும் காலேப்பாகிய நானும் என் தேவனாய் கர்த்தரை எப்படி பின்பற்றினேன்னு சொல்றாரு, உத்தமமாய் பின்பற்றினேன். கர்த்தரும் கூட அப்படி ஒரு நல்ல ஒரு சாட்சியை சொல்லுகிறத கூட நீங்க பார்க்கலாம். சோத்திரம். என்ன ஆகுமா 14ஆம் அதிகாரம் 24 வசனத்தை வாசிங்க. என்னுடைய தாசனாகிய காலேப்
வேறே கர்த்தரை சொல்றார் பார்த்தீங்க, வேற ஆவியை உடையவனாக இருக்கிறபடினாலே உத்தமமாய் பாருங்க, உத்தமமாய் பாருங்க யோசுவா கர்த்தரை ஊழியக்காரனுக்கு அடையாளம், உத்தமமாய் பின்பற்றின ஊழியக்காரனுக்கு அடையாளம், காலேப் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றி வாழ்ந்த விசுவாசிக்கு அடையாளம். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, சோத்திரம். என்னுடைய தாசனாய் கர்த்தர் சொல்கிறாரு, என்னுடைய தாசன் சொல்கிறாரு, ஒரு விசுவாசியை என்னுடைய ஊழியக்காரன்னு சொல்கிறார். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய காரியங்கள். பார்த்தீங்களா, வேறு ஆவி உடையவன். அப்படி என்ன ஆவி? விசுவாச ஆவி. ஹல்லேலூயா. அப்போ விசுவாச ஆவியை உடையவனாய் இருக்கிறபடினாலும் உத்தமமாய், ரெண்டாவது சொல்கிறார் என்ன, உத்தமமாய் பின்பற்றி வந்தான். ஸோ ஒரு குடும்பத்தில் இருக்கிற மனுஷன் இவராது மோசையோடு கூடி நெருக்கி வாழ்ந்தவர், சோத்திர உடன் ஊழியராகவே உருவாகி பிற்பாடு அந்த சாணத்தில் கர்த்தர் மோசைக்கு பிற்பாடு யோசுவாவை கர்த்தர் கொண்டு வந்தார். இது நமக்கு தெரியும். ஆனால் இவர் ஒரு குடும்பத்தில் இருந்த ஒரு எல்லாரையும் போன்ற மற்ற இஸ்ரவேலரை போன்ற ஒரு இஸ்ரவேல் சபையில் இருந்த ஒரு விசுவாசி, அவ்வளோதான். அப்போ கர்த்தர் சோத்திர உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்தில் அவனை என்ன செய்வேன்? சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்திரத்துக் கொள்வார்னு கர்த்தரே சொல்லுகிறார். சோத்திரம். ஆகவே அதே போல் யோசுவாவும் அப்படித்தான். சோத்திரம் உத்தமமாய் பின்பற்றி வந்ததெல்லாம் நம்ம பார்க்கலாம். சரி, அதே வழியில் சோத்திர 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சோத்திர எசேக்கியா ராஜாவாகிய அந்த யூதா ராஜா சொல்கிறாரு, கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும், நான் கர்த்தரை உத்தமமாய் உண்மையும் உத்தமமாய் பின்பற்றினேன் என்று சொல்லி ஒரு சோத்திரம் தனக்கு தன்னுடைய வியாதி முற்றின நிலையில், மரித்த போகிற நிலையில் கர்த்தரை நோக்கி அவர் சோத்திரம் விண்ணப்பம் பண்ணி அழுதபோது கர்த்தர் அவருடைய ஆயுசு நாட்களை அதிகரிக்க பண்ணினார். ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக, பதிகளை எப்படி சொல்கிறாரு, உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தரும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். யூதா ராஜாக்களில் சில நல்ல ராஜாக்கள் இருந்தாங்க. சோத்திரம் எசேக்கியா, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், யோசபாத், இப்படிப்பட்ட அதுக்கு முன்பாக முழு இஸ்ரவேல் தேசத்தையும் ஆண்ட சோத்திர தாவீது, மட்டுமல்ல தாவீதின் குமாரனாகிய சாலமனை குறித்து நாம் சொன்னாலும் கூட கர்த்தர் சோத்திரம் உண்டா தாவீதின் அந்த வம்சத்தில் வந்த அந்த ராஜாக்கள், தாவீதும் ஒரு உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றின தேவனுடைய தாசன். ஹல்லேலூயா. அது வேதத்தில் நம்ம வர அந்த அடுத்தடுத்த வசனங்களை தியானிக்கும் போது நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். அப்போ பாருங்கள், அப்போ சோத்திரம் உண்மையாயும் மன உத்தமமாய் வாழ்ந்தபடியினால தான் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணும்போது உறுதியாய் சொல்ல முடிகிறது. சோத்திரம் உமக்கு பார்வைக்கு எப்படி இருந்தேன், வாழ்ந்தேன், உண்மையும் மன உத்தமமாய் நடந்தேன் என்பதை நினைத்தருளும் என்று கர்த்தான அந்த ஜெபத்தை ஏறெடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் அழுதபோது கர்த்தர் மனம் இறங்கி சோத்திரம் 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். இல்லை அல்லேலூயா. இல்லைன்னா அவருடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த சொல்லிட்டார். உனக்கு இந்த மறிக்கிற காலம் வந்துடுச்சுப்பா. சோத்திரம். ஏன்னா அவருக்கு கேன்சர் வியாதி வந்துடுச்சு. அந்த கேன்சர் வியாதியில் கர்த்தர் அற்புத சுகத்தை கொடுத்து ஆயுசு நாட்களை பெருக பண்ணினார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்து ரூத்தை குறித்து சொல்லும்போது ரூத் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். ரூத் புஸ்தகத்தில் ரூத்தை குறித்து வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் 10ஆவது வசனம். மகளே, சோதர போவாஸ் சொல்றாரு, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால். பாருங்க, உத்தமத்தை காத்து கொண்ட ஒரு சோத்திர அந்நிய ஸ்திரீ தான், அந்நிய தேசத்து ஸ்திரீ தான், மோவாபிய ஸ்திரீ இல்லையா. மோவாபியர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது என்று சொல்லப்பட்டது. ஆனால் கர்த்தர் பாருங்க 10 தலைமுறைக்கு பிற்பாடு தான் அவங்க வரணும் அப்படின்றலாம் இருக்குது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ சபிக்கப்பட்ட அது லோத்துடைய சபிக்கப்பட்ட சந்ததியாக சோத்திர மோவாபியரும் அம்மோனியர்களும் இருந்ததாக நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். நீ தருத்தரடும் ஐஸ்வர்யவான்மால் வாலிபன் பிறகே நீ போல சோத்திரம் அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறார், நீ முந்தின நற்குணத்தை பார்க்கலாம் பிந்தின நற்குணம். பார்த்தீங்களா சோத்திரம். அப்போ பாருங்க, அப்போ முந்தின நற்குணத்தையும் அந்த போவாஸ் அறிந்திருந்தார், பிந்தின நற்குணத்தையும் கர்த்தர் அறிந்து அவருடைய நற்குணமானது உத்தமமாக இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இந்த போவாஸ் நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துக்கு அடையாளம்,
ரூத்து சபைக்கு அடையாளம். அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். அந்த ரூத்துடைய சந்ததியில் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஆமென். அல்லேலூயா. ஒதுக்கப்பட்ட சபிக்கப்பட்ட சந்ததியாக ஒதுக்கப்பட்ட ஒரு கர்த்தர் ஸ்தோத்திரம் ஒரு இனமாக கருதப்பட்டது அம்மோனியர்களும் மோவாபியர்களும். கர்த்தர் ஸ்தோத்திரம் ஒரு ஏற்ற வேலை வந்தபோது அவர்களையும் தேவனுடைய சபைக்குள்ளாக ஸ்தோத்திரம் அவர்களை இறக்கம் வைத்து அவர் கொண்டு வந்து ஸ்தோத்திரம் அந்த அவர்களுடைய சந்ததியிலே கூட இந்த ரூத்துடைய சந்ததியிலே கர்த்தராக இயேசு பிறந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். அப்போ எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 19 வசனத்தில் எஸ்தரை குறித்து அங்கே ஸ்தோத்திரம் சொல்லுகிறாங்க பாருங்க. என்ன செய்யணுமா? ஸ்தோத்திரம் இந்த உத்தமியாகிய இந்த எஸ்தரை கொண்டு வரணும் வஸ்தியின் ஸ்தானத்தில் என்று சொல்லி முடிவு பண்ணுறதை பார்க்கிறோம். வாசிக்கலாம். எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 19 வாசிப்பா. 1:19. ராஜாவுக்கு சம்மதியாக இருந்தால் வரக்கூடாது. ஏற்கனவே வசி தான் ராஜாத்தியாக இருந்தால், ஆனால் ராஜாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவள் என்ன பண்ணினா ராஜா அழைத்த விருந்துக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டான். அவரை பட்டத்து ராணியாக அவள் தான் இருந்தாள், ராஜாத்தியாக இருந்தாள். ஆகவே அன்றைக்கி இருந்த பிரபுக்கள் அந்த மந்திரிமார்கள்லாம் முடிவு பண்ணாங்க, உமக்கு கீழ்ப்படியாத அந்த ஸ்திரீ ராஜாத்தியாக இருக்க தகுதி இல்லாதவ, அப்படி என்று சொல்லி வேறொரு நல்ல கீழ்ப்படுகிற ஒரு உத்தமியான ஒரு ஸ்திரியை உமக்கென்று என்ன பண்ணணும், நாங்கள் ஒரு ஒரு ஸ்திரியை உமக்கென்று நாங்கள் என்ன பண்ண போகிறோம், ஆமாம் ஆயத்தம் பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க. அப்போ ராஜாவுக்கு சம்மதியாக இருந்தால் வஸ்தி இனி ராஜாவாகி ஆசீஸ்வருக்கு முன்பாக வரக்கூடாது என்றும், அவளுடைய பாருங்க ராஜ்யமேன்மையை இழந்து போனாள் இல்லையா, அவளுடைய ராஜ்யமேன்மையை அவளை பார்க்கிலும் உத்தமியாகி மற்றொரு ஸ்திரிக்கு, பார்த்தீங்களா, அவளை பார்க்கும் உத்தமி பாருங்க. அவங்க அந்த உத்தமியாக அந்த ஸ்தானத்தில் காணப்பட்டது யார், அந்த கிருபையை பெற்றது யார், எஸ்தர். அல்லேலூயா. அப்போ ஸ்திரிக்கு ராஜா கொடுப்பாராக என்றும் அவரால் ஒரு ராஜ கட்டளை பிறந்து அது மீறப்படாதபடிக்கு பெர்சியாவுக்கும் மேதியாவுக்கும் உரிய தேச சட்டத்திலும் எழுதப்பட வேண்டும்னு சொன்னாங்க. அந்த ஸ்தானத்தில் அந்த உத்தமியாக எஸ்தரை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தினார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, அதே கூட எஸ்தரும் சொல்லலாம். ஒரு சபைக்கு அடையாளம் அயஸ்வர ராஜா. அப்போ சபையின் தலைவராகிய கர்த்தருக்கு அடையாளமாக கூட நாம் சொல்லலாம். அதே வேளையில் பவுல் 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை சொல்லலாம், வாசிக்கலாம். வாசிகள் பவுலை குறித்து 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சுவிசேஷத்தை எங்களிடத்தில் கர்த்தர் ஒப்புவிக்கத்தக்கதாய் நல்லா நீங்கள் ஊழியர்களே உத்தமர் என்று எண்ணி தான் என்ன பண்ணார், உத்தமர் என்று எண்ணியபடியே நாங்கள் மனுஷருக்கல்ல எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம். அப்போ பாருங்கள், இது இந்த சத்தியம் எங்களுக்கு தெரியும். ஆகவே மனுஷரை பிரியப்படுத்தி பேசுகிறதல்ல, கர்த்தர் வேதம் சொல்லுகிற தேவனுக்கு பிரியமுண்டாக ஊழியர்கள் சத்தியத்தை பேசணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தர் ஒரு ஊழியரை குடும்பத்தை தெரிந்து கொள்கிறார் என்றால் கர்த்தருடைய ஊழியத்துக்கு உத்தமர் என்று எண்ணி தெரிந்து கொள்கிறார். இன்னொரு இடத்துல கர்த்தர் எங்களை உண்மை உள்ளவர் என்று எண்ணி இந்த ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தாருன்னு சொல்கிறாரு. இருக்கா, உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி. ஆகவே உண்மை உள்ளவர்களாக உத்தமர்களாக இருக்கிறவர்களை கர்த்தர் தேவனுடைய சபைக்கு ஊழியர்களாக தெரிந்து கொள்கிறார் என்று பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அப்படி உண்மை உள்ளவர்களாக உத்தமர் என்று தேவன் தெரிந்து கொண்ட அழைத்து வேறு பிரித்தவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய தகுதியுள்ளவர்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, வாசிக்கலாம். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பார்த்தீங்களா, என்னை உண்மை உள்ளவர் என்று எண்ணி, அங்கே உத்தமர் என்று எண்ணி, இங்கே உண்மை உள்ளவர் என்று எண்ணி என்ன சொன்னார், இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினதால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தில் யார், விசுவாசத்தில் உத்தம குமாரன்னு சொல்கிறார்.
தீமோத்தேயும் தீத்தும் கூட பார்த்தீங்கன்னா உத்தம குமாரன் என்று அழைக்கப்பட்டாங்க. அப்போ சோத்திரம், அப்போ சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைங்க சோத்திரம், சபையினுடைய போதகருக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளாக, உத்தம குமாரர்களாக, உத்தம குமார்த்திகளாக நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தில் நீங்கள் கர்த்தருக்காக செயல்படணும். அல்லேலூயா. உத்தம சகோதரிகளாக, உத்தம சகோதரர்களாக நீங்கள் இருந்து என்ன செய்யணும்? ஆமாம், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நாம் இணைந்து செயல்படணும். ஆமென், அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். அப்போ இந்த உத்தம ஊழியத்திலையும் அவசியம், சோத்திரம், சபையிலும் அவசியம், ஊழியக்கார குடும்பத்தில் அவசியம், உத்தமம் விசுவாசிகள் குடும்பத்திலையும் அவசியம். அல்லேலூயா. அப்போ பாருங்க, சோத்திரம் உன்னத பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு, என் உத்தமியோ ஒருத்தின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சபையை கர்த்தர் எப்படியா இருக்கணும்னு விரும்புகிறாரு? உத்தம சபையாக இருக்கணும்னு விரும்புகிறார். சோத்திர சபை என்று சொல்லும் போது ஸ்திரீக்கு அடையாளமாக, ஸ்திரீ என்று சொல்லும் போது சபைக்கு அடையாளமாக அது சொல்லப்படுகிறது உண்டு. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அப்படி பழைய ஏற்பாடு சபை கூட கர்த்தர் அவர் ஸ்திரீயாக அவர் பார்த்தார். சபை சோத்திர உத்தம சபையாக இருக்கணும்னு எதிர்பார்த்தார். ஆனால் உத்தம சபையாக பழைய ஏற்பாடு சபை இல்லை. ஆனால் புதிய ஏற்பாடு சபையை தேவன் சோத்திர உத்தமையாக இருக்கிறவர்கள் தான் கர்த்தருடைய விரைவில் எடுத்துக்கொள்ளப்படுகிற மனவாட்டியாய் மாற முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய விரைவில் எடுத்துக்கொள்ளப்படணும்னா என்ன, அப்படி மாறணும்? உத்தம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும். சோத்திரம். அப்போ சோத்திரம். சரி, கர்த்தர் நல்லவர். யோவான் 1:47 ஆண்டவரே இயேசுப்பாவே பாருங்கள், நாத்தான்வேல் என்கிறதான ஒரு மனிதனை குறித்து சொல்லும்போது அவரை குறித்து சொல்கிறாரு, கபடற்ற உத்தம இஸ்ரவேலன்னு சொல்கிறார். வாசிக்கலாம். இயேசு நாத்தான்வேலை தமிழிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து கபடற்ற, எப்படிப்பட்ட சாட்சி பார்த்தீங்களா? ஆண்டவர் கொடுக்குற சாட்சி. அந்த மனுஷனை பார்க்குறாரு, முதல் முறையாக பார்க்குறாரு. ஆனால் அந்த மனுஷனுடைய எல்லா சகல காரியங்களையும் அறிந்தவர். சோத்துரு அந்த நாத்தான் வேலை சோத்துரு குறித்து வரும்போதே சொல்கிறாரு, நீ கபடற்ற. அப்போ அந்த மனுஷனை சோத்துரு ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, மோசடி பண்ணுறதுக்காக சொன்ன வார்த்தை இல்லை, அந்த மனிதனுக்குள்ள இருந்த அந்த கபடற்ற உத்தமத்தை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் இந்த நாத்தான் வேலு என்று சொல்கிறதை பார்க்குறோம். அப்போ உங்களே என்னையும் குறித்து கூட நாம் அப்படியா கபடற்ற உத்தம தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம்னால் நம்மை குறித்தும் கர்த்தர் சொல்லுவார். அல்லேலூயா. சோதன். சரி சரி, உத்தமம் என்பது எது, அல்லது எது உத்தமமான வாழ்க்கை வாழ எதை நம்ம கை கொள்ளணும், எது உத்தமம் எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சரி சில வசனங்களை சீக்கிரமாக பார்க்கலாம். அக்கிரம கிரியைகளுக்கு நம்ம விலகி இருந்தால் தான் அது உத்தமம். இது ஆதியாகமம் 6:5 ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மனுஷனுடைய அக்கிரமம் பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு, அடுத்த வசனம், தாம் பூமியில் மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்கிற, மனுஷனை உண்டாக்கினதற்காக ஆண்டவர் என்ன செஞ்சார்? மனஸ்தாபப்பட்டார். ஆதாம் ஏவாளை உண்டாக்கின போது கர்த்தர் அவர்களே சோத்திர தேவனுக்கு கீழ்ப்படியவர்களாக, தேவ சத்தத்தை கேட்டு தேவ சித்தம் செய்வர்களாக இருப்பாங்க என்று சொல்லி தான் எதிர்பார்த்தார். அப்போ ஆனால் அவர்கள் கீழ்ப்படியாமல் போனாங்க. சோத்திர பிற்பாடு அந்த ஆதாமுடைய சந்ததியிலே வந்த அந்த இனங்கள், அந்த ஜனங்கள்லாம் எப்படி மாறிட்டாங்க அப்படின்னா, சோத்திரம் அக்கிரம கிரியைகளை செய்கிறவர்களாக இருந்ததை பார்க்குறோம். இது நிமித்தமாக தான் பூமியை அழித்து போட நோவாவின் காலத்தில் கர்த்தர் சித்தம் கொண்டார். இந்த நோவாவின் காலத்தை குறித்து சொல்லும்போது ஆண்டவர் சோத்திரம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் சொல்லும்போது சொன்னார், மனுஷகுமாரனாகிய கர்த்தராகிய இயேசு அவர் வருங்காலத்தில் எப்படி இருக்குமா? நோவாவின் காலத்தை போலவும் லோத்தின் காலத்தை போலவும் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது எந்த காலம்? நாம் வாழ்கிற இந்த காலம்தான். அல்லேலூயா. அந்த அப்படி காலத்தில் நம்ம வாழ்ந்துருக்கோம். பாவங்கள் பெருகி இருக்கிறது. நல்லா கவனிங்க. சோத்திரம். ஏற்கனவே அவர் ஜலப்பிரளயத்தால் இந்த உலகத்தை அழித்த தேவன் இந்த உலகம் எதற்கு வைக்கப்பட்டிருக்குதா? அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல சத்தியத்தை கவனிக்கணும். இதை கர்த்தர் சோத்திரம் இதை பேதருக்கு மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்தினத காரியங்களாக இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்போ அந்த கிறிஸ்து காலம் நீ வரப்போகுது, சபையை எடுத்துக்கொள்ளப்படுகிற காலத்தில் நம்ம இருக்கிறோம். உலகத்தின் கடைசி காலம்.
கர்த்தர் உலகத்தின் கடைசி காலத்தில் நம்ம பல சம்பவங்கள் நடக்கும். யுத்தங்களை செய்தேன் கழிப்படுவீர்கள். ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் இழங்கும். அங்கங்கு பூமி எதிர்ச்சிகளும் என்ன ஒன்றும் கொள்ளை நோய்கள்லாம் உண்டாகும் ஆண்டவர் சொன்னார். அதெல்லாம் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினது கர்த்தர் மனஸ்தாப்பட்டாது அவர் இருதயத்துக்கு விசனமாக இருந்தது என்று சொல்லப்படும். அது நிமித்தமே அவர் பூமியை கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் நோவாவின் காலத்தில் அழித்து சோத்திரம் 8 பேரை தவிர நோவாவின் குடும்பத்தை தவிர மற்ற யாரும் எப்படி இல்லை, உத்தமர்களாக இல்லை. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் நீதிமான்களாக இல்லை என்று பார்க்குறோம். நீதிமான்களாக இல்லை, உத்தமர்களாக இல்லை, தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாக இல்லை. இன்றைக்கி நம்ம சோத்திரம் 3 காரியங்களை முக்கியப்படுத்தாண்டவர் சொல்லிட்டார். தெளிவாக சொல்கிறாரு. என்னென்னா, ஒன்று, இங்கே இருக்கிற எல்லாருமே நீதிமான்களாய் மாறணும். இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு மூழ்கி பிதாக்குமாரன் பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் கர்த்தருடைய பந்தியில் இப்படி பங்கெடுத்து கர்த்தர் சோத்திரம் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காதவங்க ஞானஸ்தானம் எடுங்க. ஹல்லேலூயா. மூழ்கி பிதாக்குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுப்பது தான் தேவன் வைத்திருக்கிற ஒழுங்கு. குழந்தை ஞானஸ்தானமோ தெளிப்பு ஞானஸ்தானமோ சோத்திரம் தேவன் சொல்லாத ஒன்று. அது சோத்திரம் தேவன் அங்கீகரித்ததும் இல்லை. ஹல்லேலூயா. சரி, அதை புரிந்து கொள்ளுங்க. பெரும்பாலும் சோத்திர 15 வயதுக்கு பிள்ளைகள் சோத்திர வாலிப பிள்ளைகள் இங்கே ஞானஸ்தானம் எடுக்கலாம். இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காத சகோதரர்கள் சகோதரிகள் நீங்கள் இருக்கிறீர்கள். சோத்திரம் நீங்கள் எடுக்கணும். எடுப்பது தான் தேவனுடைய சித்தம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, அதோடு கூட ஆண்டவர் சொன்னார் நோவாவின் காலத்தை போலவும். ஆமாம், நோவாவின் காலத்தில் என்ன வந்தது? சரளப்பிரளயம் வந்தது. சோத்திரம் லோத்தின் காலத்தில் என்ன நடந்தது? அக்கினி இறங்கி சோதம் குமாரா பட்டணத்தை கந்தகத்தினாலும் அக்கினியினாலும் கர்த்தர் அழித்து போட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அங்கு சோத்திரம் அப்போ இங்கே பாவம் பெருகி பல விதமான பாவங்கள் பெருகியிருந்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம். சோத்திரம் சோதங்குமார பட்டணத்தில் இருந்த பாவம் என்ன? முக்கியமான பாவம் என்னது? ஓரினை சேர்க்கை பாவம். ஆணும் பெண்ணும் வாழ்கிற இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து நம்ம இருக்கிறோம். அப்படி சோத்திரம் எல்லாரும் அப்படி இல்லை சோத்திரம். ஆனாலும் கூட ஒரு கூட்ட ஜனங்கள் என்ன எப்படி இருக்கிறாங்க? பல தேசங்களில் அந்த ஓரின சேர்க்கை காரியங்களை அங்கீகரிக்கிறாங்க. திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லி பல தேசங்கள், கிறிஸ்துவ தேசங்கள் என்று சொல்கிற தேசங்களிலே அதை அனுமதிச்சிருக்கிறாங்க. சோத்திரம். அப்போ அது தவறானது வேதத்தின்படி. அதே ஆனால் இந்திய தேசத்தில் அதை சோத்திரம் அங்கீகரிக்கல இது வரைக்கும். நல்லா கவனிக்கணும். இதுக்கு என்னென்னா உலகத்தில் இருக்கிற அந்த அரசாங்கங்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, மக்கள் பெருகாது இல்லையா? சோத்திரம். ஆணு வாழ்ந்தால் சோத்திரம், பெண்ணு வாழ்ந்தால் அவங்க சோத்திரம் இனம் விருத்தியாகுமா? ஆண்டவர் சோத்திரம் ஆதாம் ஏவாளை இணைத்து அவர்களுக்கு குழந்தைகளை கொடுத்துக்கு முன்பாகவே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? நீங்கள் பலுகி பெருகிய பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். அதுதான் தேவனுடைய சித்தம். சரி, கர்த்தர் சோத்திரம். ஆனால் அந்த தேவ சித்தத்துக்கு மாறாக அப்போ மனித வர்க்கம் பெருகக்கூடாது, பழுகக்கூடாது. அப்படின்னா இப்படி இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன உலகத்தில் உள்ள பல தேசங்கள் விரும்புது. அப்போ ஒவ்வொரு தேசமும் ஜனத்தொகை பெருகிறது இன்னைக்கு என்னது அவங்களுக்கு பெரிய கஷ்டமாக தெரியுது. ஜனத்தொகையை குறைக்க பார்க்குறாங்க. ஒரு உண்மை புரியுது அவங்களுக்கு. அப்போ ஒரு காலத்தில் இப்போ சோத்திரம் 2 பிள்ளைகள் இருக்கட்டும் அப்படின்னு இது பண்ணது தேசம். சில இடங்களில் ஒரு பிள்ளை சீனா தேசத்தில் அப்படி தான் இப்போ கொண்டு வந்தாங்க. ஒரு பிள்ளை போதும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இப்போ அவங்களுடைய ஜனத்தொகை குறைஞ்சிருச்சு. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நம்முடைய ஜனத்தொகை கூடிக்கிட்டே இருக்கிறத பார்க்குறோம். நம்முடைய இந்த உலகத்தில் முதல் தேசமாக, மக்கள் தொகையில் அதிகமுள்ள தேசமாக நம்முடைய இந்திய தேசம் இருக்கிறதே பார்க்குறோம். சரி, அடுத்து பார்த்திங்கன்னா என்னாகும் 14ஆம் அதிகாரம் 24 வசனத்தில் 14-24 சோத்திரம். அப்போ கர்த்தரை பின்பற்றி நடப்பது. சோத்திரம். காலைப்பை கொடுத்து நம்ம பார்த்தோம். அப்போ கர்த்தரை பின்பற்றி நடந்தார். அப்போ உத்தமமான வாழ்க்கை எது? ஒன்று, அக்கிரம கிரியைகளுக்கு விலகி இருப்பது. அக்கிரம கிரியைகளுக்கு விலகி இருந்தது யார்? நோவா இல்லையா? அந்த நாட்களில். அதே போல் கர்த்தருடைய பிள்ளைகளாக தேவனுடைய ஜனங்கள் அக்கிரமம் கிரியைகளாக எது காணப்படுகிறோ அதுக்கு கண்டிப்பாக விலகி இருக்கணும்.
ரெண்டாவது கர்த்தரை என்ன செய்யணும்? பின்பற்றி நடக்கணும். யோசுவா 14 அதிகாரம் 8 வசனம் 9 வசனம். 14 என்னாகும் 14:24. காலே என்ன ஆவி? வேற ஆவியை உடையவனாக இருக்கிறபடினாலே விசுவாச ஆவியை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சரி, வேற ஆவியே விசுவாச ஆவி அல்லது தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷனாக அவர் இருந்தார். உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்தில் அவனை சேரப்பட்டுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அடுத்த வசனம். சரி சரி, கர்த்தர் ஸ்தோத்திரம். அது முக்கியமாக 14 அதிகாரம் 24 வசனம். சரி, அப்போ கர்த்தரை எப்படி பின்பற்றி நடப்பது? கர்த்தரையே பின்பற்றி எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் துணை நின்று நம்மை நடத்துவார் விசுவாசத்தோடு கர்த்தரை பின்பற்றி வாழுகிற வாழ்க்கை தான் ஆவிக்குரிய வாழ்க்கை, தேவன் விரும்புகிற வாழ்க்கை, உத்தமமான வாழ்க்கை. ஆமென், ஹல்லேலூயா. யோசுவா யோசுவா குறித்து கூட நம்ம வேதத்தில் நம்ம இருக்குது. சரி, அடுத்த வசனங்கள் வாசிக்கலாம். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். அதற்கு முன்பாக 1 சாமுவேல் 15 அதிகாரம் 22 வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுப்பது. ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தர் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க ஒரு மனுஷன் தன்னை ஒப்பு கொடுப்பார். ஆனால் ஸ்தோத்திரம், இங்கே யாரை குறித்து பார்க்கிறோம்? சவுல், இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுல் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் நடந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். யார்கிட்ட சொல்கிறாரு? சாமுவேல் தீர்க்கதரிசி ஸ்தோத்திரம் சவுல்கிட்ட சொல்கிறாரு, கர்த்தருடைய சத்தத்துக்கு நீ கீழ்ப்படிது பார்க்கலோ, சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ? இருக்காது. அது கர்த்தருக்கு பிரியம் இல்லை. அவருக்கு கீழ்ப்படுகிறது தான் அவருக்கு பிரியம். சரி, அடுத்து பலியை பார்க்கலாம், ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கலாம். எது முக்கியம்? செவி கொடுத்தலே உத்தமம். ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் பாருங்கள், கர்த்தருடைய வசனத்துக்கு வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கறது அவசியம். அது செவி கொடுத்து உண்மையாகவே அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறவங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வசனத்தின் வார்த்தையை கை கொண்டு நடப்பார்கள். ஹல்லேலூயா. அதுக்கு தான் செவி கொடுக்க சொல்கிறார். அப்போ கவனமாக செவி கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தையை படி நான் நடக்கணுமே என்ற ஒரு நல்ல தீர்மானம் எல்லாருக்கும் வேண்டும். அதுதான் உத்தமமான வாழ்க்கை. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகும். 1 ராஜாக்கள் 9 அதிகாரம் 4 வசனம் 5 வசனம் வாசிக்கும் போது கர்த்தர் கட்டளையிடும் எல்லாவற்றையும் செய்வது. கர்த்தர் என்ன கட்டளையிட்டு இருக்கிறாரோ அது எல்லாவற்றையும் செய்வது உத்தமமான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ளும்படிக்கு என் சமூகத்தில் மன உத்தமமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய நடந்தது போல நீ நடப்பாயானால். யார்கிட்ட சொல்கிறாரு ஆண்டவர்? சாலமன்ட்ட சொல்கிறார், உன் தகப்பனாகிய தாவீது உத்தமம் செம்மையுமாய் நடந்தான். ஹல்லேலூயா. தாவீது எப்படிப்பட்டவர்? கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மை உத்தமமாய் செவிசாய்த்து கீழ்ப்படிந்து நடந்த தேவனுடைய மனுஷன். இன்றைக்கி நீங்கள் நானும் அப்படித்தான் இருக்கணும். சோத்திரம் மன உத்தமம் செம்மையுமாய் தாவீது நடந்தது போல நான் நடப்பது கர்த்தர் சித்தம். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சாலமோன் நடந்தாலும் சோத்திரம் குறிப்பாக சொல்லுவாங்க 40 வருட அந்த சோத்திர ராஜ்யபாரம் பண்ணின 40 வருஷத்தில் 20 வருஷம் மட்டும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பிற்பாடு மனைவிகளுடைய பேச்சுகள் கேட்டு அநேக ஸ்திரீகள் அவனுக்கு இருந்ததுனால அவருடைய பேச்சை கேட்டு சோத்திரம் தேவனை விட்டு விலகி போனதை நாம் பார்க்குறோம் வேதத்தில். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரி, அடுத்த வசனம் கூட 5 வசனம். இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் பாருங்க எவ்வளவு தெளிவாக பேசுகிறாரு. உன் தகப்பனை போல உண்மை உத்தமாக இருந்தீன்னா இஸ்ரவேலின் சிங்காசனம் உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். எவ்வளோ உறுதியாக சொன்னார். ஆனால் இஸ்ரவேலின் சோத்திரம் அந்த ராஜாங்கத்தில் தொடர்ந்து சோத்திரம் இந்த சாலமனுடைய வாரிசுகள் அல்லது அவங்களுடைய சந்ததிகள் இருந்தாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ராஜ்யம் பிரிந்து போய் என்னாச்சு?
யூதா ராஜ்யத்தை மட்டும்தான் ஆளும்படியாக அது தாவீது நிமித்தம் தான் தேவன் அதை இரக்கம் பாராட்டினார் என்று இருக்கிறது. இஸ்ரவேலின் சிங்காசனம் உட்காரும் புருஷன் உனக்கு சாலமோனே இல்லாமல் போவதில்லை என்று உன் தகப்பனாகி தாவீதோடே நான் சொன்னேன், உனக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். சொன்னபடியே இஸ்ரவேலின் மேலுள்ள ஒரு ராஜ்யத்தின் சிங்காசனத்தை என்றைக்கு நிலைக்கு பண்ணுவேன்னு இப்படி எவ்வளோ உறுதியாக சொன்னார் ஆண்டவர். கீழ்ப்படியாத போது அந்த ஆசீர்வாதம் வரலை, போயிடுச்சு, கட்டாயிடுச்சு. எப்போதுமே தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து செயல்பட்டால் தான் அந்த ஆசீர்வாதம் நமக்கு கைகூடி வரும். அல்லேலூயா. கீழ்ப்படியாமல் சோத்திரம் நான் அப்போ கேட்டேன், அந்த மனுஷன் கேட்டார், ஆனால் அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கலை. அப்போ உத்தமமான வாழ்க்கை என்பது என்ன? கர்த்தர் கட்டளையிட எல்லாவற்றையும் செய்வது. அல்லேலூயா. கேட்கறது இல்லை, கேட்கறது மட்டும் இல்லை, கேட்கணும் தான், அதே சமயத்தில் என்ன செய்யணும்? செய்யணும். அதாவது கீழ்ப்படிந்து அதன்படி செயல்படணும். ஆண்டவருடைய வார்த்தையின்படியே கீழ்ப்படிந்து செயல்பட்டால் தான் அது தேவனை விரும்புகிற உத்தம வாழ்க்கை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்து 1 ராஜாக்கள் 15:3 வாசிக்கிறோம், பாவத்துக்கு விலகி இருப்பது. 2 காரியங்கள் சொல்லலாம். பாவத்துக்கு விலகி இருப்பது, பொல்லாங்கை தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுவது. பாவத்திற்கு விலகி இருக்கணும். ஸ்தோத்திரம். யோபுவை போல தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகி ஜீவித்தாரா? அப்படி வாழணும். அந்த வாழ்க்கை தான் தேவனை விரும்புகிற உத்தம வாழ்க்கை. இது பாருங்கள், ஸ்தோத்திரம். ஆண்டவர் தெளிவாக சொல்லி இந்த சத்தியத்தை சபைக்கு பேசணும். அவ பாருங்கள், இவ்வளோ காரியங்கள் இருக்குது. இது வரைக்கும் இந்த ஒவ்வொரு வசனத்தின்படியாக உங்கள் வாழ்க்கை இருக்குதான்னு பாருங்கள். ஸ்தோத்திரம். 15 காரியங்கள் இருக்குது. இன்னும் வேதத்தில் எடுக்க போனால் இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கும். நம்ம எல்லா வசனங்களையும் தியானிக்க நமக்கு நேரம் இல்லாதனால சோத்திரம் நான் 15 வசனத்தோடு கூட நான் இப்போ சோத்திரம் 15 பாயிண்டோடு நான் நிறுத்துகிறேன். சோத்திரம். சரி, அப்போ பாவத்துக்கு விலகி இருப்பது. 2வது பொல்லாப்புக்கு விலகி இருப்பது. வாசிங்க, தன் தகப்பன் தனக்கு முன் செய்த எல்லா பாவங்களிலும் அவன் நடந்தான். யூதா ராஜா ஒருத்தனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தகப்பன் முன் செய்த எல்லா பாவங்களையும் நடக்கிறான். பாருங்கள், தகப்பன் பாவத்தில் நடந்தான், பிள்ளையும் நடக்கிறான். சோத்திரம். அதை பாருங்க, அதுக்கு தான் என்ன சொல்கிறது, நல்ல பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக வாழணும். அல்லேலூயா. ஆமாம், பெற்றோர்கள் தகப்பனும் தாயும் முன்மாதிரியாக வாழலைன்னா பிள்ளைகளும் இன்னும் பாருங்க. சோத்திரம். பெரும்பாலும் பிள்ளைகள் எப்படி இருக்காங்கன்னா அவர்களோட மோசமாக வாழக்கூடியவர்களாக போயிடுறாங்க பொதுவாக. சோத்திரம். அப்போ அடுத்து வாசிங்க, அவன் இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல் என்ன செய்யலை, தன் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாக இருக்கவில்லை. இந்த வார்த்தையை கர்த்தர் அடிக்கடி சொல்லுவார். நீங்கள் ராஜாக்கள் புத்தகத்தில் வாசிங்கன்னா, ஆமாம், என் தாசனாகிய தாவீதை போல அவங்களுடைய இருதயம் செம்மையாக இல்லை, உத்தமமாய் வாழலை அப்படின்னு அடிக்கடி சொல்வார் ஆண்டவர். சோத்திரம். அந்த யூதா ராஜாக்களை குறித்து சொல்லும்போது சரி, அப்போ என்ன செய்யணும்? பாவத்திற்கு என்ன செய்யணும்? விலகி இருப்பது தான் உத்தமமான வாழ்க்கை. பொல்லாப்புக்கு இப்போ வாசிக்கலாம். சோத்திரம். யோபு 1:1 ஏற்கனவே வாசிருக்கோம்ல, அதே சில 2:3 கூட என்ன இருக்குது அந்த வார்த்தை இருக்குல்ல. இப்போ 2:3 வாசிக்கலாம். கர்த்தரே சொல்கிறது. ஏற்கனவே யோபு 1:1 வேதம் சொல்கிறது யாரை குறித்து? யோபுவை குறித்து. உத்தமன் என்று சொல்லி, பொல்லாப்புகளை தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன், உத்தமமாய் வாழ்ந்த மனுஷன் என்றெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். பொல்லாப்புக்கு உலகிற மனிதன் என்று. இங்கேயும் கர்த்தரே சொல்கிறார் பாருங்கள். ஆண்டவரே யார்கிட்ட சொல்கிறாரு? சாத்தான்கிட்ட சொல்கிறாரு. சரி, வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? அவர் முதல் வார்த்தை இந்த வார்த்தை தான் வருது, உத்தமனும் சன்மார்க்கனும். ஆமாம், தேவனுக்கு பயந்து. ஆமாம், பாருங்கள், தேவனுக்கு பயந்து வாழும்போது தாங்க என்ன செய்ய முடியும்? பொல்லாப்புக்கு விலகி வாழ முடியும். பொல்லாப்புக்கு விலகுணமான மனுஷனாகி அவனை போல பூமியில் எப்படிப்பட்ட சாட்சி பற்றிகளா ஒருவனுமே இல்லைன்னு சொன்னார். அந்த நாட்களில் நோபாவின் குடும்பத்தை போல் ஒரு குடும்பம் இல்லாதது போல், நோபாவை போல் ஒரு மனுஷன் இல்லாத போல் அந்த நாட்களில் நோபாவின் காலத்தில் இருந்தது போல் யோபின் காலத்தில் குறித்து சொல்லும்போது சொல்கிறாரு, யோபை போல் ஒரு மனுஷன் பூமியில் இல்லை. அல்லேலூயா. அப்போதிகளா அடுத்து சொல்கிறாரு, முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்க முடியும், நீ என்னை கர்த்தரே ஏவுகிறவன் யார்? பிசாசு. பாருங்க, ஒரு குடும்பத்தை அழிக்க, அதாவது நிர்மூலமாக்கலாம். ஆனால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அனுமதிக்கிறதில்ல. ஆண்டவரை ஏவ முடியாது. ஆனால் இங்கே சொல்கிறாரு சோத்திரம். என்னன்னா ஆண்டவர், நீ உம்மை யோபு விருதாவா சேவிக்கிறான், அவனுக்குள்ள எல்லாவற்றையும் நீர் என்ன பண்ணினீர்? ஆசீர்வதித்தீர், கையின் கரியில் ஆசீர்வதித்து வேலி அடைத்து பாதுகாத்தீர்.
ஆமாம், சம்பத்து தேசத்தில் பெருகி இருக்கிறது, அதனால தான் உம்மை பின்பற்றுகிறான். இல்லை, நீ எல்லாவற்றையும் எடுத்து விட்டால் அவன் உம்மை தூசிப்பான் அப்படின்னு சொல்லும்போது, அவன் எடுத்தாலும் இருந்தாலும் சோத்திரம், கர்த்தராகி நான் அவனை ஆசீர்வதித்தது உண்மைதான். கர்த்தர் சோத்திரம், அவனுக்கு கொடுத்ததை நான் எடுத்தாலும் கூட அவன் என்னை தூஷிப்பதில்லை. அவன் கர்த்தராகி என்னை அவன் மகிமைப்படுத்தக்கூடியவன் தான் என்று சொல்லி ஆண்டவர் சாட்சியாக சொன்னார். ஹல்லேலூயா. அதுதான் நிறைவேற்றுன்னு பார்க்குறோம். சோத்திரம். ஆகவே கொடுத்த போதும் கர்த்தரை ஸ்தோத்திரித்தவர், எடுத்த போதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று தான் சொன்னார். ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெறாமல் இருக்கலாமா என்று மனைவிட்டு சொன்னாரெல்லாம் என்று பார்க்குறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். இதெல்லாம் நமக்கு ஒரு அருமையாக நாம் தைரியப்படுத்துகிற ஒரு வார்த்தை. அதே அப்படி உறுதியாய் உத்தமமாக இருந்தபடினால தான் இழந்ததை கர்த்தர் ரெட்டிப்பாக பெற வைத்தார். ஹல்லேலூயா. யோபு, நாமும் கூட நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், ஸ்தோத்திரம், ஏதாவது நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு உங்களுக்கு இருந்ததே நன்மையை ஆசீர்வாதத்தை ஏதாவது இழந்திருப்பீங்கனால் கர்த்தர் கிருபை செய்து உங்களை யோபை போல 2 மடங்கு உயர்த்த கர்த்தர் வல்லவராய் இன்றும் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், உயர்த்துங்கள் என்று சொல்லுங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், ஆசீர்வதிங்க என்று சொல்லுங்கள். இன்னொரு இடத்துல தாவீது இழந்ததை திரும்ப பெற்றுக்கொண்டான் இருக்கிறது. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என்ன சிக்லாக் என்ற இடத்துல, ஆமாம், சோத்திரம், அமலேக்கியர் அவனுடைய எல்லா காரியங்களையும் கொண்டு போயிட்டாங்க. தாவீதுக்குள்ள ஜனங்களையும் என்ன பண்ண, தாவீதுடைய மனைவி பிள்ளைகள் அவரோடு இருந்த எல்லா மனுஷர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் கொண்டு போயிட்டாங்க. அப்போ கர்த்தரிடத்தில் கேட்கும்போது நீ அவர்களை திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னார். ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளும்போது அது திருப்பி இழந்ததை மட்டும் இல்லை, மற்றும் அவர்கள் கொள்ளையடித்து கொண்டு வந்ததுகளையும் திருப்பி கொண்டு வந்தார் என்று சொல்லணும். வேதத்தில் இருக்குது. சரி, அதை வாசிக்க வேணாம். அப்போ இங்கே சொல்லப்பட்டு பாருங்கள், சோதரி சாத்தானை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ அவனை நிர்மலமாக்கும்படி, யோபை நிர்மலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறான். ஹல்லேலூயா. உத்தமத்தில் நம்ம எல்லா சூழ்நிலையிலும் உறுதியாக நிற்கணுங்க. ஹல்லேலூயா. நிற்க முடியுறதா? நிற்கிறீங்களா? கர்த்தரிடத்தில் கிருபையை கேளுங்க. ஹல்லேலூயா. உத்தமமாக நிற்கணுமாண்டவரே உமக்கென்று எல்லா விஷயத்திலும் நாம் உண்மையாக இருக்கணும், உத்தமமாக இருக்கணும். 2 காரியம், உத்தமம், உண்மை. இந்த உண்மையும் உத்தமமான ஜனங்களை தான் கர்த்தர் பரலோகத்தில் சோத்திரம் வரவேற்கிறதை பார்க்குறோம். சோத்திரம். இந்த 2 தாளந்தை பெற்றவர்கள் 5 தாளந்தை பெற்றவர்களை குறித்து சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொன்னார்? உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாக இருந்த என்ன அர்த்தம்? கொடுத்த கொஞ்சம் பொறுப்பில் நீ உண்மையாக இருந்தேன்னு அர்த்தம். அப்போனா சோத்திரம், நீ நான் கொடுத்ததில் நீ கொஞ்சம் மூலம் தான் உண்மையாக இருந்த அப்படின்னு அர்த்தம் இல்லை. கொடுத்த கொஞ்சம் பொறுப்பில் நீ 100க்கு 100 உண்மையாக இருந்தான்னு அர்த்தம். அப்போ நாம் கர்த்தர் கொடுத்த சின்ன பொறுப்பாக இருந்தாலும் அந்த சின்ன பொறுப்பில் சபையின் காரியமாக இருக்கட்டும், உங்களுடைய குடும்ப காரியங்கள் கூட நீங்கள் குடும்பத்தில் உண்மையாக இருக்கணும். சபையில் கூட கர்த்தர் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த கிருபையில் அந்த சகோதர வாலிப பிள்ளைகளும் சகோதரர்களும் சகோதரிகளும் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபையில் நீங்கள் உண்மையாக கர்த்தருக்கென்று நீங்கள் செயல்படும்போது உங்களை கர்த்தர் சொல்லுவார், சோத்திரம், உண்மையுத்தமான என் மகனே மகளே என்று சொல்லி வரவேற்பார். ஹல்லேலூயா. பரலோகத்தில் அதே போல் உண்மை யுத்தமாக ஊழியம் செய்ய கர்த்தருடைய ஊழியர்களை இதே வார்த்தையை சொல்லி தான் வரவேற்க போகிறார். உண்மை யுத்தமான ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இதுதான் நீ உன்னை அநேகத்தில் அதிகாரியாய் வைப்பேன் என்று சொல்லி விசுவாசிகளையும் ஊழியர்களையும் அவர் கனப்படுத்துகிறதை பார்க்கிறோம். சோத்திரம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் அப்படியாக நாம் ஜீவிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வார். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கர்த்தரின் பார்வைக்கு நலமானதை செய்வது. ஸ்தோத்திரம். அது எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இது ஒரு பாயிண்ட். சரி, வசனத்தை வாசிக்கலாம். நான் அதை ஏற்கனவே விளக்கி சொன்னேன். சரி, அந்த கர்த்தரின் பார்வைக்கு நலமானதை செய்வது உத்தமமான வாழ்க்கை, உத்தமமான செயல் என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாக இருந்தது. ஒரு மனதிலே உத்தமம். நல்ல கவனிங்க. இந்த மனதில் என்ன செய்யணும்? நமக்கு உத்தமம் நமக்கு தேவை. அப்போ மனதில் சோத்திரம். அப்போ நமக்கு உத்தமமான ஒரு செயல் நம்ம மனதில் உண்மையான நேர்மையான காரியங்களை செய்வதற்கு நம்முடைய சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையாக இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ எங்களுக்கோ கிறிஸ்டின் சிந்தை உண்டாயிருக்குன்னு அப்போ பவுல் சொல்கிறார். அப்போ வீண் சிந்தைக்கோ பாவ சிந்தைக்கோ நம்ம இடம் கொடுக்கும்போது தான் ஒரு மனுஷி பாவம் செய்கிறாங்க. ஹல்லேலூயா.
முதல்ல மனுஷனுடைய மனசில் தான் என்னது இந்த போராட்டம் வருது. நல்லா கவனிக்கணும். சோத்திரம். அப்போ அதே சிந்திச்சுக்கிட்டு இருக்கும்போது பாவ எண்ணங்களை அதான் சொல்லப்படும் மனதில் உத்தமம். சோத்திரம். பாவ எண்ணங்கள் பாவ இச்சைகள் போராடும் போது இயேசு நாமத்தினால அவங்களை கடிந்து கொள்ளணும். அப்பொழுது அந்த எண்ணங்கள் நம்ம விட்டு அகன்று போகும். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகும், பரிசுத்த சிந்தை உண்டாகும், ஆவியின் சிந்தை நமக்கு உண்டாகணும். ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்மகிட்ட இந்த நாளிலே நீங்கள் தீர்மானம் வைக்கணும், என்னுடைய மனது பரிசுத்த சிந்தை உடையதாக மாறட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. கிறிஸ்துவின் சிந்தை உடையதாய் மாறட்டும் ஆண்டவரே. ஆவியின் சிந்தை, இது வசனத்தின்படி தான் சொல்கிறேன். இந்த 3 காரியங்களை சொல்லி ஜெபிங்க. நம்முடைய சிந்தை, நம்முடைய மனது எண்ணம் பரிசுத்தப்படுமானால் நாம் பரிசுத்த செயல்களை நாம் செய்வோம். ஆமென். அல்லேலூயா. இதுதான் உண்மை. ஸ்தோத்திரம். சரி, அப்போ இசைக்கியா ராஜாவை போல் என்ன பண்ணணும்? உண்மையும் மனோத்துமாய் நடந்து ஆண்டவருடைய பார்வைக்கு என்ன செய்யணும்? நலமானதை செய்யணும். நலமானதை செய்யணும். சரி, அப்படி நலமானதை செய்தால் கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அது உத்தமமான வாழ்க்கை என்று பார்க்கிறோம். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் தேவனாய் கர்த்தரை அறிந்து வாழ்வது பாருங்க. ஸ்தோத்திரம். தாவீது ராஜா தன்னுடைய குமாரனாகி சாலமோனுக்கு சொல்கிறாரு, தன்னுடைய காலம் முடிந்து சோத்திரம் தன்னுடைய ராஜ்யத்தை யாருக்கு கையில் கொடுக்க போகிறாருன்னு சோத்திரம் தன்னுடைய குமாரனாகிய சாலமோனிடத்தில் ஒப்படைக்கும் போது அவர் சொல்கிறாரு, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், உன் தகப்பனாய் நான் நம்முடைய தேவனாய் கர்த்தரை அறிந்து அவருடைய சித்தத்தை அறிந்து நான் செயல்பட்டேன், உத்தமமாய் வாழ்ந்தேன், நீயும் வாழணும், தேவ சித்தத்தை அறிந்து செயல்படு என்று சொல்கிறத பார்க்கலாம். வாசிக்கலாம். என் குமாரனாய் சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடு சேவி. எப்படி நல்ல கவனிங்க, எப்படிப்பட்ட நல்ல ஆலோசனையை கொடுக்குறாரு தகப்பன் தன்னுடைய குமாரனாகிய சாலமோனுக்கு கொடுக்குறாரு. பார்த்தீங்களா? என் குமாரனாய் சாலமோனே, நீ என்ன செய்யணும்? உன் பிதாவின் தேவனை முதல்ல அறியணும். அல்லேலூயா. அப்போ கர்த்தரை அறிந்து அவர் எப்படிப்பட்டவர், அவர்கிட்ட எப்படி நடக்கணும் அப்படின்னு தான் அறிந்து கொள்வது. அப்போ தகப்பனை சாலமோன் யாரை பார்த்துருக்கணும்? தன்னுடைய தகப்பனாகிய தாவீதுனுடைய அந்த விசுவாச வாழ்க்கையை, அந்த ஆண்டவர் மேலே இருந்த பக்தி வாழ்க்கையை, தேவனை அறிகிற காரியங்களில் எவ்வளவு உண்மையாக இருந்தார் என்பதெல்லாம் அறிஞ்சிருக்கணும். அதுதான் முதல்ல சொல்கிறாரு, நீ உன் பிதாவின் தேவனை முதல்ல அறிந்து அதோடு கூட என்ன செய்யணும்? அவரை உத்தம இருதயத்தோடும் ஒன்று அறியணும், அவர் உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடு என்ன செய்யணும்? சேவிக்கணும். இப்படி சேவித்தவர் தான் யார்? தாவீது. ஸ்தோத்திரம். அடுத்து என்ன சொல்கிறாரு? கர்த்தர் எல்லா இருதயங்களையும் என்ன செய்கிறாரு? ஆமாம், உன் தகப்பனாகி என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்தவர் கர்த்தர் உன்னுடைய இருதயத்தை ஆராய்கிறார். அடுத்து நினைவுகளின் தோட்டங்கள் எல்லாம் என்ன செய்கிறாரு? அறிகிறார். அப்போ அப்படி அறிகிறவரை நீ அறியணும். உன்னுடைய நினைவுகளெல்லாம் அறிகிற தேவனை நீ அறியணும். சாலமோனே, அப்போ நீ அவரை தேடினால், அப்படி சொல்லிட்டு தான் சொல்கிறார், நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். ஆமாம், நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். அங்கே தாவீதுனுடைய குமாரன்னு பார்க்க மாட்டார்ப்பா. நல்லா கவனிக்கணும். இன்றைக்கும் மூத்தவங்க பெற்றோர்கள் சோத்திரம், நீங்கள் அதான் சொல்கிறது, நீங்கள் விசுவாசத்தோடு கர்த்தருக்கு உறுதியாய் நின்று சாட்சியாய் பிள்ளைகளுக்கு வழி நடத்தணும். சோத்திரம். உங்கள் காலத்துக்கு பிற்பாடு உங்கள் பிள்ளைங்க சாட்சியாய் வாழ்ந்து அவருடைய சந்ததியில் வழி நடத்தணும். அல்லேலூயா. முடியுதா? கொண்டு போக முடியுதா? உங்கள் நல்லா நீங்கள் இருக்கிற அந்த தேவன் மேலே வைத்திர அந்த பக்தி வைராக்கியம் உங்கள் பிள்ளைகளுக்கு இருக்குதா? உங்கள் சந்ததிகளுக்கு இருக்குதான்னு நீங்கள் பார்க்கணும். சோத்திரம். இது சொல்கிறது எனக்கும் உரியது, உங்களுக்கு உரியது. அல்லேலூயா. அப்போ சோத்திரம், இந்த வசனத்தை மறக்காதீங்க. அப்போ முதல்ல காரியம் சோத்திரம், கர்த்தரை அறியணும். அவர் எப்படிப்பட்டவர், என்ன. அப்போ வேதத்திலிருந்து நம்ம அறிய முடிகிறது. தேவனுடைய சித்தம் எது அறிய முடியும், தேவனுடைய நடத்துதல் எது அறிய முடியும். சோத்திரம். அவர் என்ன நம்மிடத்தில் விரும்புகிறார். அப்போ கர்த்தர் விரும்பும் உத்தம வாழ்க்கை அது அறியணும். நம்ம எண்ணத்தில் என்ன இப்படிப்பட்டதான அவர் உத்தம வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார், நம்ம அறியணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ முதல் இங்கே தேவனாய் கர்த்தரை அறிந்து வாழ்வது, அதுதான் என்னது? உத்தம வாழ்க்கை. சோத்திரம். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 நாளாகமம் 29:9 வாசிங்க. உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுப்பது, மனப்பூர்வமாய் யாருக்கு கொடுத்தாங்க?
கர்த்தருக்கு கொடுத்ததுக்காக சோத்திரம் தேவனுடைய ஆலயம் கட்டுவதற்காக உற்சாகமாக இந்த நாட்களில் என்ன செஞ்சாங்க? ஆமாம், தாவீது உற்சாகமாய் கொடுத்தார், உத்தமமாய் மன சந்தோஷத்தோடு கொடுத்தார். சோத்திரம். அதே போல் சோத்திரம் தாவீதின் காலத்தில் இருந்த தேவனுடைய ஜனங்களும் கர்த்தருக்கு உற்சாகமாய் உத்தமமாய் கர்த்தருடைய ஆலயம் கட்டுவதற்கு கொடுத்தாங்க. வாசிங்களா, இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஆமாம் பாருங்கள், சந்தோஷப்பட்டு கொடுத்தாங்களாம், சஞ்சலப்பட்டு கொடுக்கல. சோத்திரம், நல்லது. சந்தோஷத்தோடு தான் கர்த்தருக்கு நம்ம கொடுக்கணும். சந்தோஷப்பட்டார்கள் உத்தம இருதயத்தோடு. அடுத்த வார்த்தை எப்படி சொல்லப்பட்டு, உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான். அப்போ இன்றைக்கி நம்ம எப்படி கொடுக்கணும்? உத்தம இருதயத்தோட உற்சாகமாக கர்த்தருக்கு கொடுப்போமாக. அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். அப்படி கொடுக்கும்போது உங்களுடைய கையின் பிரயாசத்தை பல மடங்காய் ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களுக்கு திருப்பி கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அடுத்த நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நீதியாய் வாழ்வது கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை. நீதியாய் வாழணும். அநீதி என்றது காரியம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. சோத்திரம். ஆண்டவரை அறியாத ஜனங்கள் அநீதியாய் சோத்திரம் மற்ற ஜனங்களை பார்த்து நம்ம அப்படி நடக்க கூடவே கூடாது. சோத்திரம். வாசிக்கலாம். நீதியானது உத்தம மார்க்கத்தானே. யார உத்தம மார்க்கமாய் வாழுகிற யார் அந்த உத்தம மார்க்கமாய் வாழ முடியும்? ஆண்டவருடைய பிள்ளைகள் தான், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் தான், அவர் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தான், தேவனை அறிந்த ஜனங்கள் தான் உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஆமென். அல்லேலூயா. வேத வசனத்துப்படி வாழ்கிற வாழ்க்கை உத்தமமான வாழ்க்கை. சத்தியத்தை கை கொண்டு வாழ்கிற வாழ்க்கை உத்தமமான வாழ்க்கை. நீதி உத்தம மார்க்கனை தற்காக்கும், துன்மார்க்கமோ பாருங்க, துன்மார்க்கமாய் வாழுகிற ஆட்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவர்களை அது கவிழ்த்தையே போடும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது மாறாத சத்தியங்க இதெல்லாம். சோத்திரம். சரி, அப்போ நீதியாய் வாழ நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆமென். அல்லேலூயா. நீதியாய் வாழ்வோமாக. அடுத்த நீதிமொழிகள் 12:6 நம்முடைய நாவை தீமையானவளை பேசாமல் காத்துக்கொள்வது. பாருங்க, சோத்திரம். இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் பல வசனங்கள் இருக்குது, அதெல்லாம் எடுத்து கொடுக்க நேரம் இல்லை. அப்படி பார்த்தா இந்த 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 பகுதியையே சோத்திரம் ஒரு இப்படி குறைஞ்சது 4 வாரம் 5 வாரம் நம்ம பிரசங்கம் பண்ணலாம். அவ்வளோ சத்தியங்கள் இதில் இருக்குது. ஆனாலும் கூட நான் ஒரு பாயிண்ட் மட்டும் அப்படி சொல்லிட்டு போகிறேன். இது பூரா எல்லாம் நோட்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. சோத்திரம் மனதில் வைத்துக்கொள்ளுங்க. உத்தமமான வாழ்க்கை வாழ இது வரைக்கும் வாழலைன்னா இன்றைக்காவது ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. சோத்திரம். சரி, ஒவ்வொரு வாரமும் தேவன் நல்ல சத்தியத்தை பேசுகிறாரு தான். நாங்கள் எவ்வளோ பேர் நீங்கள் எவ்வளோ பேர் கேட்டு இருதயத்தில் வச்சுருக்கிறீங்க? சோத்திரம். சரி, பிள்ளைங்கள்லாம் நோட்ஸ் போட்டு எடுக்கிறீங்க, நல்லது. சரி, போய் மறுபடியும் நீங்கள் வீட்டில் தியானிச்சு பாருங்கள். அப்போ சொல்கிற நோட்ஸ் எடுக்காதவங்க நல்ல மனதில் அந்த வசனங்களை என்ன பண்ணுங்கள், பதித்து கொள்ளுங்க. அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். ஏன்னா ஒவ்வொரு வாரமும் வெவ்வேறு செய்திகளை தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். சோத்திரம். சரி, அதான் சொல்கிறேன், இதே செய்தியை 5 வாரத்துக்கு என்னால் கொடுக்க முடியும். ஏன்னா இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குள்ளே அந்த வசனங்கள் அங்கங்கே இருக்கா இல்லையா? ஆனால் இந்த வாரத்துள்ள செய்தி அடுத்த வாரம் கொடுத்தா இன்னும் அதே செய்தியாக தான் இருக்குது அப்படின்னு தான் உங்களுக்கு தெரியும். சரி, துன்மார்க்கின் வார்த்தைகள் ரத்தம் சிந்த பதிவிருப்பை பற்றியது. உத்தமருடைய வாயோ யாருடைய வாயாக இருக்கணும்? நம்முடைய வாயு உத்தமருடைய வாயாக இருப்பதாக. ஆண்டவரே, என்னுடைய வாயை உத்தமியாகி அப்படிப்பட்ட வாயா என் வாய் மாறுவதாக. அல்லேலூயா. சொல்லுவோம் பாருங்க, நான் வெக்கப்படாமல் என் வாயை வச்சு தான் சொல்கிறேன். சொல்லுங்கள், சொல்லுவோமா? ஆண்டவரே, என்னுடைய வாயை உத்தமையுடைய வாயாக என்ன செய்யணும்? ஆமாம், இருந்து என்னதே தப்பிக்கிட்ட என்னை அப்படி என்ன வேதம் சொல்கிறபடியே நம்ம என்ன பண்ணுவோம்? ஆமாம், நம்முடைய வாய் நம்ம எடுக்கணும். ஏன்னா வேதம் சொல்கிற நாவை தீமையானவளை பேசாமல் காத்து கொள்கிறது. பாருங்க, தீமையானவர்களே நம்ம பேசாதபடிக்கு கவனமாக இருக்கணுங்க. அப்போ வாயின் வார்த்தைகளில் பாருங்க, தன் வாயை உதடை அடக்கிறவன் புத்திமான் ஞானவான்லாம் சொல்லப்பட்டிருக்குதுங்க. நம்முடைய வாயை என்ன செய்ய வேண்டியது இருக்குது? அநேக வேலையில். ஆமாம், சோத்திரம். அப்போ நலமானதை ஒன்றும் பேசாமல் இருந்தாலே அவன் ஞானி என்று சொல்லப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அது இதை கண்ட்ரோல் படுத்துறது தான். அதான் சொன்னேன், கடந்த வாரத்தில் சொன்னேன், இந்த ஒன்று இருந்துக்கிட்டு படுத்துகிற பாடு பெரிய பாடாக இருக்குது. சோத்திரம். பாருங்க, ஒரே நாவு தான் வாய்க்குள்ளே இருக்கிறது. எத்தனை நாவு? 2 நாவாக இருக்குது. ஒரே நாவு அது பண்ணுற வேலை பயங்கரமான வேலையாக செய்யும்னு எங்கே இருக்குது? யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற அந்த நாவு எதுக்கு எப்படி பேர் வச்சுருக்காங்க பாரு? ஆண்டவர் வச்சுருக்காரு நாவு.
நெருப்பு தான். அது அநீதி நிறைந்த உலகம் என்றெல்லாம் சொல்லப்பட்டதெல்லாம் பார்த்தோம், கடந்த வாரம் பார்த்தோம். சரி, அப்போ பாருங்கள் சோத்ரம், இந்த நாவை தான் வாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, சரி. அப்போ அந்த நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அது அவங்களுடைய அந்த மாதிரி பேசினாங்க அப்படின்னு சொல்கிறோமே. பொதுவாக நாவுன்ற வார்த்தையை நம்ம சொல்கிறது இல்லை, ஆனால் நாவு தான் பேசுது. ஆனால் என்ன சொல்கிறோம், அவங்க வாயில் அப்படிலாம் திட்டுனாங்க, அப்படிலாம் பேசினாங்க. ஆனால் பொதுவாக நம்ம என்ன சொல்கிறதில்ல, அவங்க நாவில் அப்படிலாம் இந்த நாவு பேசிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க, அவங்க வாய் அப்படி பேசிச்சுங்க, அவ்வளோ திட்டுனாங்கங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, ஒரு சிலர் அப்படி பேசுகிற ஆள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஆமாம், திட்டுற ஆட்கள் அப்படி என்ன சபிக்கிற ஆட்களெல்லாம் இருக்கிறாங்கல்ல, அப்படிலாம் பார்த்துருக்கோம்ல. ஆனால் அப்படிப்பட்டவரெல்லாம் நாம் ஒரு நாள் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், வாயை கட்டுப்படுத்தணும். சோத்திரம். ஆமாம், யாரையும் என்ன பண்ணக்கூடாது, சபிச்சிடக்கூடாது. ரொம்ப கவனமாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிப்பேன்னு உன்னை சபிக்கிறவர்களே, அப்போ அந்த வாயாலே நாவாலே தான் என்ன பண்ணுறாங்க, ஆசீர்வதிக்கிறதும். அதான் வேதம் சொல்கிறது, சோத்திரம், ஒரே ஊற்றுக்கண்ணிலேருந்து தித்திப்போம் கசப்புமான தண்ணீர் வருமா. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து வரவே கூடாது. அல்லேலூயா. நம்ம துதிக்கிற வாய் இது ஆசீர்வதிக்கிற வாயாய் மாறுவதாக. அல்லேலூயா. சபிக்கிற வாயா ஒரு நாளும் இருக்காது இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அடுத்த நல்லது இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகவும் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். திடமனதாக இருந்து காரியங்களை நடப்பிக்கணும். அதுதான் உத்தமமான வாழ்க்கை. திடமனதாக இருக்கணும். ஆமாம், ஸ்தோத்திரம். காரியங்களை, கர்த்தருடைய காரியங்களை நடப்பிக்க நீங்கள் ஒத்துழைக்கணும். அதே போல் உங்களுடைய காரியங்களே கூட ஜெபத்தோடு கூட இருந்து திடமனதாக கர்த்தருடைய காரியங்களை என்ன செய்யணும், நடப்பிக்க ஆண்டவருடைய துணையை பெற்று செய்யுங்க. அது ஆசீர்வாதமாக கர்த்தர் நடத்துவார். வாசிக்கலாம். 2 நாளாகவும் 19-11. யோசபாத்து சொல்கிறாரு இந்த சோத்திரம் ஆசாரியர்களை பார்த்து, சோத்திரம் அன்னைக்கு இருந்ததான அங்கே தேவனுடைய அந்த மனுஷர்களை பார்த்து சொல்கிறாரு, ராஜாவாக இருப்பது சோத்திரம் யூதா ராஜாவா யோசபாத் இருக்கிறாரு. ஆனால் இந்த ராஜா யாருடைய வேலையை செய்யக்கூடாது. ஆசாரியம் செய்கிற வேலையை யார் செய்யக்கூடாது, ராஜா செய்யக்கூடாது. ராஜா செய்கிற வேலையை ராஜா செய்வார். ஆசாரியனாய் ஊழியக்காரன் செய்கிற வேலையை என்னது, ஆமாம் இந்த தேசத்துடைய ராஜா நான் செய்வேன் அப்படின்னு செஞ்சு மாட்டிக்கிட்டவர் தான் யார், சவுல். செய்யக்கூடாதுங்க. ஆமாம், விசுவாசி செய்கிற வேலையை ஆமாம் விசுவாசிங்க ஊழியக்காரன் காரியங்களில் தடையிடக்கூடாது. சோத்திரம். நாங்கள் உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பொறுப்புகளை உங்களுக்கு பிரித்து கொடுத்து உங்களுக்கு செய்ய சொல்கிறோம். நீங்கள் செய்யணும். சரி, கர்த்தர் சோத்திரம். ஒன்று பாருங்கள், இது ஆசாரியனாய் அமரியா கர்த்தருக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் இஸ்மவேலின் குமாரனாகிய செபதியாயினும் யூதா வம்சத்தின் தலைவன் ராஜாவுக்கு அடுத்தல் எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள் லேவியரும். பாருங்கள், இவங்க லேவியர்கள்லாம் ஊழியர்கள் இல்லையா, உங்களுக்கு கைக்குள் உத்தியோகஸ்தர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் என்ன செய்யணும், திடமுனதாக இருந்து என்ன செய்யுங்க, கர்த்தருக்காக செய்யுங்கன்னு சொல்கிறார். அப்போ ஆசாரியர்கள் யாருடைய காரியங்களை செய்வாங்க, கர்த்தருடைய காரியங்களை செய்வாங்க. உலக ராஜ்யத்தின் காரியங்களை எதுவும் தலையிடுவாங்களா, ஆசாரியர்களுக்கு வேலை இல்லை, அது ராஜா பார்த்துக்கொள்வார். ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், அப்போ நீங்கள் தடமனதாக இருந்து கர்த்தருடைய காரியங்களை, ஆமாம் அதான் முழுமையாக அப்படி தான் சொல்லணும். கர்த்தருடைய காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர். ஆமேன். அல்லேலூயா. நாம் உத்தமமான வாழ்க்கை வாழ்வோமானால் கர்த்தரே நமக்கு துணையாக இருப்பார். அல்லேலூயா. நமக்கு, நம்முடைய குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் சந்ததிகளுக்கும் கர்த்தர் துணையாக இருப்பாருங்க. ஆமாம், ஸ்தோத்திரம். சரி, அப்போ கர்த்தர் துணையாக இருந்தாருன்னா நம்ம எதற்கு குறித்தும் கலங்க வேண்டியதில்லை இல்லையா. சரி, கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை ஒவ்வொன்றும் அருமையான சத்தியங்கள் நிறைந்த பகுதி. சரி, பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. ஒருத்தர் நீதிமொழிகள் 16:32 வாசிங்க. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம், அதில் முடிவு நல்லது, பெருமை உள்ளவனை பார்க்கலாம். பாருங்க, ஒரு காரியத்தை நான் பாருங்க, அவன் காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம், எது தான் நல்லது, முடிவு நல்லதாக இருக்கணும். காரியம் அற்பமாக இருந்தாலும் முடிவு எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு எப்படி இருக்குமா, சம்பூர்ணமாக இருக்கணும். அதே போல் காரியத்தின் துவக்கம் அது சோத்திரி எளிமையாக இருந்தாலும் அது முடிவு எப்படி இருக்கணும், நல்லதாக தான் இருக்கணும். சரி, ரைட்டு. அதே சமயம் இங்கே சொல்ல பெருமை உள்ளவனை பார்க்கலாம்,
பொறுமை உள்ளவன் உத்தமன். கர்த்தருக்கு யார் பிடிக்கும்? பொறுமை உள்ளவனா பெருமை உள்ளவர்களா? பொறுமை உள்ளவர்களா ஆண்டவருக்கு பிடிக்கும். அல்லேலூயா. பெருமை உள்ளவர்கள் கர்த்தருக்கு ஆகவே ஆகாதவர்கள். அல்லேலூயா. ஊழியர்களை விசுவாசிகளை யாராக இருந்தாலும் பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்வாராம்? எதிர்த்து நிற்கிற தேவன். அப்போ அந்த வசனத்தை மறக்கக்கூடாது. அங்கே வேதம் சொல்கிறது பொறுமை உள்ளவர்கள் தான் உத்தமர்கள், பெருமை உள்ளவர்கள் அல்ல என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். இன்னொரு வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 16:32 பலவானை பார்க்கலோ பாருங்க யாரு? ஆமாம், பலவான். அப்போ சரீர பலவான்னு பார்த்து கர்த்தர் என்ன பண்ணுறதில்ல? சந்தோஷப்படுறதில்ல. சோத்திரம் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக பலவனாக சோத்திரம் நசரனாக சோத்திரம் காணப்பட்டதான யார்? சிம்சோன். அவனுடைய பலத்தை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்பட்டாரா? இல்லை. அவனை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை அவன் செய்யணும்னு எதிர்பார்த்தாரு. அவன் சோத்திரம் அந்த பலத்தை வச்சு தவறாக தான் பயன்படுத்தினான் என்று இருக்குது இல்லையா? சோத்திரம் தேவ சித்தம் செய்வதற்கு பதிலாக தன்னுடைய சுய இச்சையை நிறைவேற்றக்கூடியவனாக அந்த மனிதன் மாறி போனது. சோத்திர ஒரு மனுஷன் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு அடையாளமாக சிம்சோன் இருக்கிறதை பார்க்குறோம். அப்போ பலவனை பார்க்கலாம். நீடிய சாந்தமுள்ளவன் தான் யார்? அம்மா, நீடிய சாந்தமுள்ளவர்களாய் நீங்களும் நானும் இருப்பது கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள்லாம் உத்தமர்கள் என்று வேதம் சொல்கிறது. நீடிய சாந்தம். அப்போ சாந்தமுள்ளவர்கள் பாக்கியவான்களை பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள் சொல்லப்பட்டாலும் கூட நீடிய சாந்தம் என்பது இன்னும் அருமையான ஒரு எப்படி நல்ல நற்குணம். சரியா? அது உத்தமம். அப்போ பட்டணத்தை பிடிக்கிறவை பார்க்கலாம் தன் மனதை அடக்கிறவன் உத்தமன். ரெண்டு உத்தமன். ஒன்று நீடிய சாந்தம் உள்ளவர்கள் உத்தமர்கள். ரெண்டாவது தன் மனதை அந்த ஏற்கனவே சொன்ன இந்த மனதை என்ன செய்யணும்? அடக்கணுங்க. சோத்திரம் மனதில். அப்போ அந்த மனதில் தான் பல சிந்தனைகள் பல போராட்டங்கள் வரும். எண்ணங்களில் போராட்டம். அப்போ பாருங்கள் பல விதமான பாருங்கள் சும்மா வீணாக நேரத்தை செலவு பண்ணுறவங்களுக்கு போராட்டம், மனதில் போராட்டம் வரும். அப்போ தான் என்ன பண்ணணும்? அப்போ துதி பாடல் நல்ல ஆராதனை பாடலாம் போட்டு கேட்கணும். உங்கள் டைம் இருக்கும்போது சொல்கிறேன். நல்ல வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை தியானிக்க ஆரம்பிக்கணும், வேதத்தை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கணும். வசனத்தினால உங்களுடைய மனதை நிரப்பிட்டீங்கன்னா என்ன வராது? சொல்லுங்களேன், என்ன வராது? நல்லா அந்த மகள் நல்லா சொன்னிச்சே, என்ன வராது? கெட்ட சிந்தை வராது. அப்போ நல்ல சிந்தை வரணும்னா என்ன வரணும்? அப்போ வசனத்தால் நம்முடைய மனதை நிரப்புவோமாக. அல்லேலூயா. அப்போ வீண் சிந்தை வராது, பாவ சிந்தை வராது. இதுதாங்க உண்மை. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம் ஆட்டம் என்ன சொல்லப்பட்டிருக்கிற? மனதை அடக்கிறவன். ஆமாம், மனதை அடக்க கற்றுக்கொண்ட மனுஷன் தன் சரீரத்தையும் இச்சைகளையும் அடக்க முடியும். அல்லேலூயா. ஒன்று சம்மந்தப்பட்டது. நல்லா கவனிங்க. மனதை கட்டுப்படுத்தக்கூடியவர்கள் சரீரத்தினுடைய ஆசை இச்சைகளையும் கட்டுப்படுத்துவார்கள். அல்லேலூயா. அதற்கு இன்னும் ஜபமும் உதவி செய்யும். உபாச ஜபம், சோத்திர அப்படியாக கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜபிப்பது, உபாசித்து ஜபிப்பது, வேதம் வாசித்து ஜபிப்பது, இதெல்லாம் சோத்திரம் உங்களை உங்களுக்குள்ளாக ஒரு நிலை நிறுத்தும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன். ரெண்டாவது ஒரே வசனத்தில் 2 காரியம் சொல்லப்பட்டு தன் மனதை அடக்கிறவன். சோத்திரம். அப்போ அடக்கணும். அப்போ இச்சை அடக்கம் ஆவியின் கனிகளில் ஒன்று என்று பார்க்கிறோம். சரி, அடுத்ததாக பார்த்தீங்களா? சோத்திரம் ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். நீதிமொழிகள் 12:9 தாழ்மையோடு இருப்பது தான் உத்தமம். ஆகாரம் இல்லாதவனாக இருந்தும் தன்னைத்தான் கணம் பண்ணிக்கிறவனை பார்க்கலாம் கணமற்றவனாக இருந்தோம் பணிவிடைக்காரனை யார் எடுத்துங்களா? பணிவிடை சபையில் பல பேர் வரலாம். ஆனால் அந்த பணிவிடை செய்யக்கூடிய அந்த தாழ்மை சோத்திரம், அந்த விருப்பம் எல்லாருக்கும் இருப்பதில்லை. ஆராதிக்க சோத்திரம் ஆண்டோட பள்ளிக்கு வர்றீங்க, சோத்திரம் ஆராதிச்சுட்டு போயிடுறீங்க, ரைட், சோத்திரம். ஆனால் சபைக்குள்ளே பார்த்தீங்கன்னா சோத்திரம் அப்போ ஒரு பொறுப்படுத்து அதை செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகள்லாம் இருக்கிறீங்க. அல்லேலூயா. சண்டே கிளாஸ் ஊழியத்துக்கு நேரம் கொடுக்குறது, சண்டே கிளாஸ் ஊழியம் எடுத்துருப்பீங்க. இன்னும் இந்த சோத்திரம். ஆமாம், நம்முடைய சபையில் ஒரு சகோதரி இருக்கிறாங்க. சோத்திரம் பேர் சொல்ல வேண்டியதில் உங்களுக்கு தெரியும். அப்போ பாருங்கள், சோத்திரம் அவங்க வில்லிவாக்கம் பகுதியிலேருந்து வராங்க. ஆனால் நம்ம ஆராதனைக்கு முன்பாகவே அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே இங்கே சர்ச்சில் சோத்திரம் நல்லா சுத்தமாக என்ன பண்ணுறது,
ஆமாம், சுத்தமாக அதை பெருக்கி கொண்டு இது சோத்திரம் சபைக்குள்ளும் சபைக்கு வெளியாகியும் பாத்திரமெல்லாம் க்ளீன் பண்ணி சோத்திரம் நீங்கள் வந்து பயன்படுத்துவதற்கு நாம் நல்ல ஒரு நீட்டாக அப்போ தன்னுடைய வீட்டை காட்டிலும் தன்னுடைய தேவனுடைய வீட்டை சுத்தப்படுத்தி அழகு பார்க்கிற சோத்திர கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? எங்களுக்கு ஆராதனைக்கு வந்து போகிறதே பெரிய விஷயம், இதெல்லாம் நாங்கள் செய்ய முடியுமா பாஸ்டர் அப்படின்றீங்களா? சோத்திரம் அதை செய்கிறாங்க. இப்போ ஆராதனை முடிஞ்ச பிறகு சண்டே கிளாஸ் ஊழியம் இருக்குது. அது எவ்வளோ நேரம் இருக்குதோ அது வரைக்கும் இருந்து அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குற சண்டே கிளாஸ் டீச்சர் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. உதவி செய்கிறதான சோத்திர சபையும் பிள்ளைகள்லாம் பாருங்கள், நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே வந்து எல்லாம் ஆயத்தம் பண்ணி வைக்கிற பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க பாருங்கள். சோத்திரம் பாருங்கள், இதாங்க கர்த்தருக்கு செய்கிற ஊழியம். பெரிய வந்து மைக்கி பிடிச்சா தான் ஊழியம் நினைக்காதீங்க தயவுசெய்து. எங்களை மாதிரி ஊழியக்காரன் மாதிரி சோத்திரம் ஆமாம் அந்த மேடையிலேருந்து பேசினா தான் சத்தியத்தை பேசினா தான் ஊழியம்னு நினைக்காதீங்க. இது ஒரு ஊழியம்தான் எங்களுக்கு, அது முழு நேர ஊழியம்னு எங்களுக்கு அழைக்கப்பட்ட ஒரு பிரத்யேகமான அழைப்பு, வேறு பிரிக்கப்பட்டதான அந்த பொறுப்பு. சோத்திரம் தேவன் கொடுத்த ஊழியம் என்பதெல்லாம் சரி, ஆனால் அது இந்த ஊழியத்தோடு இணைந்து செய்வதற்கு இது ஊழியம் என்பது கூட்டு பொறுப்பு. அதாவது என்ன சொல்கிறது, டீம் ஒர்க்கு. டீம் ஒர்க்கில் எத்தனை பேர் இணைஞ்சு செய்ய முடியுது உங்களால்? எத்தனை பேர் இணைஞ்சு செய்கிறீங்க? சரி, எது முடியுதோ முடியலையோ ஜெப ஊழியமாவது செய்யுங்க. ஹல்லேலூயா. சபைக்காக ஜெபிக்கிறீங்களா? இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிறீங்களா? சபை மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆமாம், ஊழியர்கள் எங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு அதாவது முடியும் அதாவது செய்யுங்க. கர்த்தர் சகோதரர் அவங்க உங்களால் முடியாதான் நாங்கள் ஒரு நாளும் உங்கள் தலையில் சுமத்த மாட்டோம். ஹல்லேலூயா. உங்களால் எது முடியும்? இப்போங்கிற சோத்திர பிள்ளைகள் கூட ஒரு பொறுப்பில் ஆசைப்பட்டாங்கன்னா ஜெபம் பண்ணி பொறுப்பை கொடுக்குறோம். இவங்க தொடர்ந்து செய்ய முடியுமா? இந்த பிள்ளைங்க தொடர்ந்து செய்வாங்களா? அப்போ சோத்திரம் வாலண்டியர்ஸ் இருந்து பிள்ளைங்க உதவி செய்கிறாங்க. சோத்திரம் அப்போ உண்மையிலேயே பிள்ளைகளுக்கு சோத்திரம் செய்ய முடியுமா? ஒரு ஆர்வம் இருக்குதா? உற்சாகம் இருக்குதா? சோத்திரம் சந்தோஷமாக செய்கிறாங்களா? சங்கடமாக செய்கிறாங்களா? இதெல்லாம் நாங்கள் பார்ப்போம். ஆமாம், சந்தோஷமாக செஞ்சால் தான் தொடர்ந்து இந்த ஊழியத்தில் பொறுப்பை கொடுப்போம். ஹல்லேலூயா. சோத்திரம் அதுதான் நல்லது. சங்கடப்பட்டு எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது சபைக்கு பிரயோஜனமாக இருக்காது, தேவனுக்கும் பிரயோஜனமாக இருக்காது. சோத்திரம் சரி. அப்போ சோத்திரம் நாம் உத்தமமான காரியங்கள் ஒரு 15 காரியங்களை பார்த்தோம். எந்திருக்கிறீங்களா? நல்ல ஒரு முக்கியமான ஒரு சத்தியம். அதனால் ஒரு 5-10 நிமிஷத்தில் நான் திருவிருந்துக்கு போயிடுவோம். எழுந்திருந்து கொஞ்சம் நேரம் சோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சோத்திரம் உத்தமமான வாழ்க்கை வாழ நம்மை கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆபிரகாமிடத்தில் கர்த்தர் சொன்னார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக இருந்து கர்த்தர் சமூகத்தில் உங்களே ஆராய்ந்து பாருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் வேதம் சொல்லுகிறபடி 15 காரியங்களை பார்த்தோம். இந்த 15 காரியம் உங்களிடத்தில் இருக்கான்னு பாருங்கள். சோத்திரம். நான் சபையார் யாரையும் பார்த்து உங்களுக்கு இதெல்லாம் இல்லை அதெல்லாம் இல்லை அதெல்லாம் நான் சொல்ல வரல. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நீங்கள் இந்த சொல்லப்பட்ட 15 காரியம் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். இது உங்களிடத்தில் இருக்கான்னு பார்த்து, ஆண்டவரே இது என் இடத்துல இல்லை, இது என் இடத்துல இருக்கணும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு ஆண்டவருக்கும் உங்களுக்கும் சொல்லுங்கள். சோத்திரம் நேரம் சோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நோக்கி பார்ப்போமா? அல்ல உத்தமமான எது உத்தமம் என்று வேதம் சொல்லுகிறது? அக்கிரம கிரியைகளுக்கு வெளியே இருப்பது உத்தமம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் எது அக்கிரமான கிரியைகள் இருக்குதோ அது நல்ல விலைக்கு ஜீவிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். மட்டுமல்ல, வேதம் சொல்கிறது கர்த்தரை பின்பற்றி நடப்பது. ஹல்லேலூயா. கர்த்தரை மட்டுமே பின்பற்றி நடப்போம். ஹல்லேலூயா. உலகத்தை அல்ல, அல்லது சோத்திர உலக வழிபாடுகளை அல்ல, கர்த்தரை பின்பற்றி நடப்ப ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. முழுமையாக கர்த்தரை பின்பற்றி நடக்க நீங்கள் அர்ப்பணித்திருக்கிறீங்களா? அர்ப்பணிங்க. கர்த்தரை பின்பற்றுறீங்க, விசுவாசிக்கிறீங்க, உண்மைதான். அதனால சபைக்கு ஆராதிக்க வந்திருக்கிறீங்க. ஆனால் முற்றிலுமாக அவரை கர்த்தரை பின்பற்றி நடக்க முடியுதா? கர்த்தர் சோத்திரம் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மட்டுமல்ல, கர்த்தருக்கு பயந்து வாழ்வது, எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறது. சோத்திர வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி பயந்து வாழ்ந்த யோபு போல கர்த்தர் சோத்திரம் பயந்து வாழ்ந்ததுனால தான் அவர் பாவத்து அதாவது சோத்திர பொல்லாப்புக்கு விலகி ஜீவித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தரை மகிமைப்படுத்தும். வாய் திறந்து சோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து ஆண்டவரையும் பயந்து வாழ என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். திருவிருந்து பந்தியில் பங்கெடுக்க போகிறோம்.
நம்ம ஸ்தோத்திரம் கர்த்தருக்கிடத்துல நம்மை ஒப்பு கொடுத்து நம்மை சரிப்படுத்தி கொண்டு இந்த திருவிருந்து பந்தியில் பங்கெடுக்கணும். ஹல்லேலூயா. நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உங்களே நீங்க ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர். கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுப்பது. தாவீது கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்த தேவனுடைய மனுஷன். ஆனால் சவுல் கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். நாம் தாவீதை போல கர்த்தர் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாக நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் கட்டளையிடும் எல்லாவற்றையும் செய்வது. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் வேதத்தில் சொல்லப்பட்டு கர்த்தர் கட்டளையிட்ட எல்லாவற்றையும் செய்த கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தாவீதை போல நாம் இருப்போமாக. கர்த்தர் சாலமோனை போல முற்றிலுமாக கீழ்ப்படியாமல் ஸ்தோத்திரம் இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம் அல்லது சில காலம் கீழ்ப்படிந்து ஸ்தோத்திரம் சில மற்ற காலங்களில் நாம் கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடாது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. மட்டுமல்லாமல் உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுப்பது ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு அது உத்தமமான வாழ்க்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை தேவனாய கர்த்தரை அறிந்து வாழ்வது கர்த்தர் உத்தமமான வாழ்க்கை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே அறிந்து வாழ என்னை கிருபை செய்யுங்கப்பான்னு சொல்லுங்க. வாய் திறந்து கேளுங்க. அல்லேலூயா. கர்த்தரின் பார்வனைக்கு ஆண்டவரே உமக்கு நலமானதை மட்டுமே நான் செய்து வாழ எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவர் உத்தமமான அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு நீர் கிருபை செய்யுங்க, துணை செய்யுங்க. மட்டுமில்லாமல் வேதம் சொல்லுங்க நீதியாய் வாழ்வது. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தருக்கு பிரியம். மட்டுமில்லாமல் கர்த்தர் அதுக்கு உத்தமமான வாழ்க்கையாக அது இருக்கிறது. மட்டுமில்லாமல் நாவை தீமையானவளை பேசாமல் காத்துக்கொள்வது கர்த்தர் உத்தமமான வாழ்க்கை என்று வேதம் சொல்லுகிறது. மட்டுமில்லாமல் திடமனதாக இருந்து காரியங்களை நடப்பிப்பது. கர்த்தருக்காக திடமனதாக இருந்து காரியங்களை நடப்பிக்கணும். அப்படிப்பட்டதான அந்த உத்தமமான வாழ்க்கை சோத்திர சபையிலும் குடும்பத்திலும் இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. மட்டுமில்லாமல் நீடி சாந்தமுள்ளவர்கள் மனதை அடக்குவது கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். உத்தமமான வாழ்க்கை என்று வேதம் சொல்லுகிறது. மட்டுமில்லாமல் பிரசங்கி 7:8 பொறுமையோடு இருப்பது உத்தமமான வாழ்க்கை. நீடிய பொறுமையோடு கூட சோத்திரம் வாழ்வது சோத்திர உத்தமமான வாழ்க்கை என்று வேதம் சொல்கிறது. மற்றும் தாழ்மையோடு வாழ்வது கர்த்தர் உத்தமமான வாழ்க்கை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த 15 காரியங்களுக்கும் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை ஆண்டவரே உத்தமமான வாழ்க்கை வாழ சோத்திரம் நீ எங்களுக்கு கிருபை செய்திருங்கப்பா. முழு சபைக்கு நீ கிருபை செய்யுங்கப்பா. உண்மை உத்தமான என் மகனே மகளே என்று தான் நீங்கள் ஆண்டு அப்படி வாழ்ந்தவர்கள் அழைக்க போறீங்க. உடைய வருகையில் அவர்கள் தான் மனவாட்டி சபையாய் மாற முடியும். அவர்களை தான் வேதம் ஆண்டு என் உத்தமியோ ஒருத்தி என்று ஆண்டவர் சொன்னீரே. சபையாகிய அந்த உத்தமியாகிய வாழ்க்கை வாழ்வதற்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் கிருபை செய்து நடத்தணுமே. ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் தயவு பாராட்டி நீ நடத்த போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஜெபங்களும் பதில் தாரும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.